Good morning. 12th standard, first chapter, applications of matrices and determinants. Exercise 1.1ல 10th problem. இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அட்ஜ் ஆஃப் அட்ஜியே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜியே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முதல்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை எழுதிப்போம். அட்ஜியே ஈக்குவல் டு 1 0 1 0 2 0 மைனஸ் 1 0 1. ஓகே, அட்ஜியை கொடுத்துட்டு அகெயின் அதுக்கு அட்ஜ் ஆஃப் அட்ஜியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும்னாலே என்ன அர்த்தம்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அது கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏன்னு எழுதிப்போம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்போஸ் முதல்ல போட்டுக்கணும், மறந்துடக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன சிம்பிள் வருமோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் சிம்பிள் வரும், அந்த சிம்பிளையும் அங்கே வரக்கூடிய மைனரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த நியூமரல்ஸை எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 1 பிளேஸில் வரக்கூடிய இந்த ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு மைனர் கிடைக்கும்ல, அந்த மைனருக்கு டிட்டர்மெண்ட் பார்க்க போகிறோம். 2 1 is 2 மைனஸ் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் 0. அடுத்து என்ன பிளேஸு 1 2 பிளேஸ், அங்கே சிம்பிள் மைனஸ். அப்போது அதே மாதிரி இந்த ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிடுறோம். இங்கே 0 × 1 என்ன வரும்? 0. அடுத்து மைனஸ் 1 × 0, மைனஸ் 1 × 0னாலும் 0 தான், அப்போ இங்கே 0 போட்டுறோம். அடுத்து 1 3 பிளேஸில் ப்ளஸ் சிம்பிள் வரும். இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கே ப்ளஸ் சிம்பிள். இப்போது இந்த ரோவையும் இந்த காலமையும் எலிமினேட் பண்ணிடுறோம். இங்கே 0 வந்துருமா? அடுத்து மைனஸ் 1 × 2னா -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +2 அப்படின்னு வந்துடும். இப்போ அடுத்து இந்த பிளேஸ்க்கு வரும். இங்கே 2 1 பிளேஸ்னால் மைனஸ் சிம்பிள். இப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் எலிமினேட் பண்ணிடும். 0 × 1 0 மைனஸ் அகெயின் 0 × 1 0ன்னு வந்துடும். ஏன்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா இங்கே இவங்க தானே கிடைப்பாங்க 0 1 0 1ன்னு. அதில் சிம்பிள் டிட்டர்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து 2 2 பிளேஸில் சிம்பிள் ப்ளஸ்ஸு. இந்த நம்பர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 1 1 -1 1 அப்படிங்கிற மைனர் கிடைக்கும். இப்போ இந்த மைனருக்கு டிட்டர்மெண்ட் பார்க்க போகிறோம். லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 1 is 1. அடுத்து மைனஸ் 1 × 1னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, இப்போது அடுத்து இந்த பிளேஸ்க்கு வரும், அதாவது செகண்ட் ரோ தேர்டு காலம். இந்த பிளேஸ்க்கான சிம்பிள் மைனஸ். இந்த பிளேஸில் இந்த நம்பருக்கான கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 1 0 -1 0ங்கிற மைனர் கிடைக்கும். இப்போ இதுக்கான டிட்டர்மெண்ட் பார்க்க போகிறோம். 1ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் 0. அடுத்து மைனஸ் போடுவோம். -1 × 0 என்ன தான் வரும்? 0. நெக்ஸ்ட்டு 0க்கு முன்னாடி மைனஸ் போட்டாலும் சரி ப்ளஸ் போட்டாலும் சரி என்ன தான் வரும்? 0ன்னு தான் வரும். ஓகே, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த 3 1 பிளேஸ்னு வரும்போது என்ன சிம்பிள் வந்துடும்? ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். இந்த ரோவையும் இந்த காலத்தை எலிமினேட் பண்ணிட்டோம்னா இந்த மைனருக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 0 × 0 0 மைனஸ் 2 1 is 2. அடுத்து 3 2 பிளேஸில் சிம்பிள் மைனஸ். இந்த ரோவையும் இந்த காலமையும் எலிமினேட் பண்ணிடும். 1 1 0 0 கிடைக்குது. இதுக்கான டிட்டர்மினன்ட் 1 × 0 0 மைனஸ் 0 × 1 0. அடுத்து 3 3 பிளேஸ், இங்கே சிம்பிள் ப்ளஸ்ஸு. கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிடுறோம். 2 1 is 2 மைனஸ் 0 × 0 0. இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? 2. இங்கே 0 தான் இருக்குது, வெளியில் மைனஸ் போட்டாலும் ஒன்று தான் போடாட்டாலும் ஒன்று தான். அதே மாதிரி இங்கேயும் 2 வரும். இங்கே அதே 0, 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 2, அகெயின் 0, இங்கே -2 0 2. ஓகே, இப்போது இந்த டிரான்ஸ்போஸை மறந்துடக்கூடாது. அட்ஜ் ஆஃப் அட்ஜியில் முக்கியமானது இந்த டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம்? இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போது காலம் ரோவாக மாறிடும், ரோ காலமாக மாறிடும். இப்போ ஃபஸ்ட்டு காலமில் யார் இருக்காங்க? 2 0 -2 ரோவாக மாற்றிட்டேன். அடுத்து 0 2 0. நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள் 2 0 2. ஓகே, இதுதான் அட்ஜ் ஆஃப் அட்ஜி. Okay, thank you.